பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 28. ஹிர்காவின் வரலாறு. அன்பர்களே, ஹிலாஃபத்தினதும் ஃபக்ரினதும் ஹிர்காவை பற்றி ஆத்மஞான பாதையில் நடப்போரிடையே அபிப்பிராய பேதமில்லை. ஹஸ்ரத் சுல்தானுல் மஷாயிஹ் ஹ்வாஜா நிசாமுத்தீன் அவுலியா அவர்கள் அஸ்ராருல் அவுலியா, ராஹத்துல் குலூப் எனும் நூல்களிலே ஹஸ்ரத் ஹாஜா கான் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சார்பாக ரிவாயத்து செய்வதாவது: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஹிர்காவானது மிஅராஜுடைய இரவிலே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் தர்பாரிலிருந்து கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மிஅராஜிலிருந்து திரும்பி வந்த பிறகு அதே ஹிர்காவை ஹஸ்ரத் அலியன் கர்ரமல்லாஹு தஆலா வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த ஹிர்கா ஒரு கருப்பு கம்பளியாகும். ஹஸ்ரத் ஹாஜா பந்தே நவாஸ் கேசூதராஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜவாமியுல் கலிம் எனும் தமது நூலிலே ஹிர்காவின் சனதை பற்றி எழுதியிருப்பதாவது: உங்களுக்கெல்லாம் நாயகமாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவிலே சுவர்க்கத்தில் ஒரு தனி அறையை கண்டார்கள். அதன் வாயிற்கதவு வெள்ளிமயமானதாக இருந்தது. அதற்கு தங்கத்தாலான பூட்டு போடப்பட்டிருந்தது. இருலோக இரட்சகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அதை திறந்து காண்பிக்கும்படி சொன்னார்கள். அதற்கு ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து உத்தரவு கிடைத்தால்தான் நான் அதை திறக்க முடியும் என்று பதில் சொன்னார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவின் திருச்சமூகத்திலே அதை வேண்டிக் கொண்டார்கள். கதவை திறக்கலாம் என்று இறைவனிடமிருந்து ஆக்ஞை பிறந்தது. ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதவை திறந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறையினுள் பார்வையிட்டார்கள். அங்கு மிகப்பெரிய தங்கத்தாலான பெட்டி ஒன்று இருந்தது. அதில் தங்கப்பூட்டு போடப்பட்டிருந்தது. அந்த பெட்டியுள் பெட்டியாக 5 பெட்டிகள் இருந்தன. பரம ரகசியமாக இருந்த இந்த பெட்டிகள் எல்லாம் திறந்து காட்டப்பட்டன. கடைசி பெட்டியிலே மஷாய்களுக்குரிய ஹிர்கா இருந்தது. அதை பார்த்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை பற்றிய மகிமையை அறிய ஆவல் ஏற்பட்டது. எனவே இறைவன் திருவுளமானதாவது எத்தனையோ ஆயிரம் நபிமார்கள் தோன்றினார்கள். அவர்களில் யாருக்குமே இது காட்டப்பட்டதில்லை. ஆனால் தங்களுக்கு மட்டும் இது காட்டி அருளப்படுகின்றது. இந்த அமானிதத்தை தாங்கள் திருமேனியில் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டு மகிழ்ந்து மேலும் கொண்டதாவது: இறைவா, இது எனக்கு மட்டும் சொந்தமானதா அல்லது என்னுடைய உம்மத்தில் வேறு யாருக்கும் இது போய் சேருமா? இதற்கு இறைவன், ஆம், இது தங்கள் உம்மத்துக்களுக்கு போய் சேரும் என்று கூறப்பட்டதோடு அதே சமயம் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில ரகசியங்களையும் சிர்றுகளையும் போதித்தார்கள். மேலும் தங்களுடைய 4 தோழர்களில் யாரேனும் ரகசியம் நடக்க முற்படுபவர்களுக்கு இந்த ஹிர்காவை கொடுத்து விட்டும்படி அல்லாஹு தஆலாவின் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலிருந்து திரும்பி வந்த பிறகு ஒரு சமயம் 4 தோழர்களையும் அழைத்து தங்களுக்கு போதிக்கப்பட்ட பரம ரகசியங்களை பற்றி சொன்னார்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர்த்து வேற யாரும் இந்த விஷயத்தை அறிவிப்பதற்கு பொருத்தமானதான பதிலை சொல்லவில்லை. எனவே அந்த ஹிர்கா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அருளப்பட்டது. இத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலியை நோக்கி, உங்களில் யார் இந்த ரகசியத்தை ஏற்க தகுதியுடையவர்களாக இருக்கின்றாரோ அவருக்கே இந்த ஹிர்காவை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளான். ஆகையால் இந்த ஹிர்கா உமக்கு மட்டும் தரப்பட்டிருக்கின்றது என்று திருவுளமானார்கள். ஹஸ்ரத் சையத் அஷ்ரஃப் ஜஹாங்கீர் சம்னானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
லதாயிஃபே அஷ்ரஃபி என்ற நூலில் எழுதியிருப்பதாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய சமதியத்திலிருந்து ஹிர்காவை கொண்டு வந்தார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தோழர்மார்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். இந்த ரிவாயத்திலே மஷாயிஹ்மார்கள் ஒரு முகமான அபிப்பிராயமுடையவர்களாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலிருந்து கொண்டு வந்த ஹிர்கா, அதாவது மிஹ்ராஜிலிருந்து கொண்டு வந்த கம்பளியை 4 பாகங்களாக்கி அதிலிருந்து ஒரு துண்டை ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும், ஒரு துண்டை உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும், ஒரு துண்டை உஸ்மான் ஸின்னூரைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும், இன்னும் ஒரு துண்டை ஹஸ்ரத் அலியன் கர்ரமல்லாஹு தஆலா வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் கொடுத்து, இதை பாதுகாத்து வைத்து அவசியம் ஏற்படும் போது கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு செய்தார்கள். இதற்கிணங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துண்டுகளை கொண்டு வரும்படி ஏவினார்கள். அப்போது பிரஸ்தாப 4 உன்னத தோழர்களிலும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர மற்ற மூவரும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கவில்லை. எனவே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே அந்த 4 துண்டுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருச்சமூகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடமே அதை ஒப்படைத்து, உமக்கு முபாரக் உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். இன்னும் சையது கிர்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம் சீரத்துல் அவுலியா என்ற நூலிலே எழுதியிருப்பதாவது, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குணத்திலும் கொடையாலும் தாராளத்திலும் தானத்திலும் ஏழ்மையிலும் தூய்மையிலும் மற்றெல்லா சஹாபாக்களையும் விட தனிச்சிறப்புடையவர்களாக இருந்தார்கள். நேர்மையிலும் சக்தியிலும் கீர்த்தியிலும் பொறுமையிலும் கூட வல்லவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலாவினால் அசதுல்லாஹில் காலிப், இறைவனின் வீரச் சிங்கம் என்று பட்டம் சூட்டப்பட்டும் இருந்தார்கள். அபரிமிதமான சட்குணம் உடையவர்களாக இவர்கள் இருந்ததில் மற்றெல்லா சஹாபாக்களையும் விட விசேஷமானதாகவும் குறிப்பானவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு ரிவாயத்தின்படி மிஅராஜுடைய இரவிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடமிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஃபகீர் ஹிர்கா எனும் கம்பளி அவர்களின் விசேஷ அந்தஸ்தை முன்னிட்டு ஹஸ்ரத் அலியன் கர்ரமல்லாஹு தஆலா வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அருளப்பட்டது. நிச்சயமாக கியாம நாள் வரை இந்த ஹிர்கா எனும் ஞான உடை ஷேகுமார்கள் ஒவ்வொருவராலும் பரம ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு தங்கள் அபிப்பிராயத்தில் மிகச்சிறந்த சிஷ்யர்களாக இருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டு தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கும். இதுபோல் நிச்சயமாக கியாமத்து நாள் வரை இந்த ஹிர்காவுடைய இரகசிய சுன்னத்தும் இருதய வழியாக நீடித்து கொண்டே இருக்கும். இதனால் தீனுடைய காரியாதிகளுக்கு செவ்வனே உதவி கிடைத்தே வரும். பொதுவான அகீதாவின்படி பார்ப்போமேயானால் எல்லா சஹாபாக்களும் சமமானவர்கள்தான். ஆயினும் சிற்சில விசேஷ அம்சங்களில் ஒருவரை விட ஒருவருக்கு படித்தரம் உயர்வாகவும் இருந்து வந்துள்ளது. உதாரணமாக ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மெய்ஞானத்திலும் தஸவுஃப் சம்பந்தமான இல்மை பெற்றிருந்ததிலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார்கள். ஃபகீர் தனத்திலும் மகா மகிமையையும் பெற்றவர்களாக இருந்தார்கள். மேலும் அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் இல்ம் எனும் நகரமாவேன், அலி அதன் வாயிலாவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். சுருங்கக்கூறின் அந்த புனித ஹிர்காவானது தலைமுறையாக மாறி மாறி வந்து பாரம்பரியமான எமது பீரான பீர் சிஷ்தியிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. ஆகையால் இந்த ஹிர்காவானது ஹிர்காயே ஷிஷ்தியா என்ற பெயர் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதே ஹிர்கா சுல்தானுல் மஷாயிக் ஹஜ்ரத் ஹாஜா நிசாமுத்தீன் அவுலியா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரை சேர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதை அவர்கள் தம்முடன் கபருக்குள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அத்துடன் தம்முடைய காமிலான முரீதிகளுக்கு கிலாஃபத் அருளிய போது அந்த முஹப்பத்துடைய ஹிர்காவையும் அருள் புரிந்தார்கள். வேறு சில வரலாற்றை கொண்டு தெரிவது யாதெனில், அந்த புனித ஹிர்காவானது ஹஸ்ரத் ஹாஜா மக்தூம் நசீருத்தீன் சாஹிப் சிராக்கே தெஹ்லவி ஷிஷ்தி அவர்களை வரை வந்து சேர்ந்தது. அவர்கள் அதை தம்முடன் கபருக்கு கொண்டு போனார்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதற்கு பின்னர் பக்குவமடைந்த தம் தோழர்களுக்கு கிலாஃபத்து பதவியை சூட்டுவதற்கு தம்முடைய உடையிலிருந்து ஹிர்காவை அருள் புரிந்தார்கள்.
அந்த புனித ஹிர்கா அவர்களுடன் கபருக்குள் சென்று விட்டது. இவ்வாறாக சிஸ்தியா தரீகா வம்சத்தாரிடையே இந்த சம்பிரதாயம் நடைபெற்று வருகின்றது. ஃபவாயத்துல் ஃபுவாத் என்னும் நூலிலும் இவ்விவரம் எழுதப்பட்டிருக்கின்றது. இவ்வித இரகசிய அருள் பெற்ற ஞான குருநாதர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து குருவாக ஒப்புக்கொண்டு அவர்களிடம் அடைக்கலம் புகுந்து ஞான வழியில் காதல் கொண்டு தேடுபவர்களுக்கு அது அருளப்படுகின்றது. புகழும் ஸ்தோத்திரமும் ஜாத்தெனும் மூல காரணமுமாகிய அல்லாஹுக்காகவேதான். அவன் எப்படிப்பட்டவனாயின் அன எனும் ஹக்கீகத்தே முஹம்மதியாவாகிய இரகசியத்தை ஜபரூத் எனும் ஆத்மீகத்திலும் அதனை மலக்கூத் எனும் சூக்குமத்திலும் அந்த சூக்கும சரீரமாகிய ரூஹுல் குதுசியை நாசூத் எனும் ஸ்தூல ஜடத்திலும் அமைத்து வைத்தான். இவைகள் அனைத்தும் இன்சானுக்குள்ளேயே உள்ளன. அது எப்படியானால் கண்ணாடிக்குள் சந்திரன் சூரியன் போன்ற பல பொருட்களை பார்க்கின்றோம் அல்லவா? அப்படி அவை கண்ணாடியில் தோற்றமளித்தாலும் அவை கண்ணாடிக்குள் புகுந்து விடவில்லை என்பது போல் உணர்வீர்களாக. இவ்விதமாக அமைத்து வைத்த அல்லாஹு ஜல்லஷாலாவுக்கே புகழ் அனைத்தும். இந்த இரகசிய விவரத்தை தங்கள் ஷேகுமார்களிடம் தெரிந்து கொள்வீர்களாக.